வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 8 ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். தபல் சோங்லி மற்றும் நட்புஜா எந்த மாநிலத்தின் நடனம்? அசாம். குக்கா மற்றும் கோர் ஹரியானா. ஜோரா மற்றும் ஜாலி ஹிமாச்சல பிரதேசம். ஹஃபிசா மற்றும் டமாலி ஜம்மு அண்ட் காஷ்மீர். லதா மங்கேஷ்கர் மற்றும் பிஸ்மில்லா கான் 2001ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சங்கராச்சாரியர், விவேக சூடாமணி, சௌந்தர்ய லகாரி, பஜகோவிந்தம் மற்றும் சிவானந்த லகாரின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. பாராளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மையுடன் திருத்தம் மற்றும் விகிதிசாரா பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் ராஜ்யசபா உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் முறை அப்படிங்கிற விஷயத்த தென்னாப்பிரிக்கா நாட்டில இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். 8வது ஐந்தாண்டு திட்டம் 1992 இருந்து 97 வரைக்கும் நிறுவல இருந்துச்சு. பகுதி 21 நம்ம இந்திய அரசியலமைப்புல தற்காலிக, இடைக்கால மற்றும் சிறப்பு ஏற்பாடுகளை சொல்லியிருக்காங்க. தாமார் கிளர்ச்சி 1789 இருந்து 1832 வரைக்கும் போலாநாத் சகே தலைமையில நடந்துச்சு. தாதரா மற்றும் நகர் ஹவேலி ஹோலிகா தகன் பண்டிகை கொண்டாடுறாங்க. ஜெயபிரகாஷ் நாராயணன் ஏன் சோசியலிசம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. பிரதமர் சரோமுகி மாந்தன் தொழிலாளர் அமைச்சகம் 2019ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடல் பூஜல் யோஜனா ஜல்சக்தி அமைச்சகம் 2019. பிரதமர் கிசான் சம்மான் நிதி நிதி அமைச்சகம் 2019. PM மத்ஸ்ய சம்பத் யோஜனா மீன்வள அமைச்சகம் 2020. கரீப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் 2020. ஓமனின் மிக உயர்ந்த விருதான ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஓமன் யாருக்கு வழங்கப்பட்டது? நரேந்திர மோடி. 2025ஆம் ஆண்டில் காஃபி உற்பத்தியில் இந்தியாவின் உலகளாவிய தரவரிசை என்ன? 7. ஜம்மு அண்ட் காஷ்மீர் திட்டமிடப்பட்டுள்ள சர்வதேச மல்யுத்த சாம்பியன்ஷிப்பின் பெயர் என்ன? ருஸ்தம்-இ ஜம்மு அண்ட் காஷ்மீர். இந்திய ராணுவ அகாடமியிலிருந்து தேர்ச்சி பெற்ற முதல் பெண் அதிகாரி யார்? சாய் ஜாதவ். இந்தியாவும் எந்த நாடும் பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கான விருப்ப கடிதத்தில் கையெழுத்திட்டன? நெதர்லாந்து. சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட கேலக்சி தவளை இந்தியாவின் எந்த பகுதிக்கு சொந்தமானது? மேற்கு தொடர்ச்சி மலைகள். சன்னாபோய் என்ற புதிய வகை பாம்பு தலை மீன் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? மேகாலயா. 2025ஆம் ஆண்டின் சிறந்த உள்நாட்டு விமான நிறுவன விருதை வென்ற இந்திய விமான நிறுவனம் எது? ஏர் இந்தியா. எந்த மாநிலத்தின் பாந்த்ரு காதி புவிசார் குறியீடு பெற்றது? ஆந்திரா. இந்த போந்த்ரு காதி அப்படிங்கிறது ஒரு வகையான சில்க் சேலை வகை. ஐக்கிய நாடுகளின் உற்பத்தியில் பன்முகத்தன்மை மாநாட்டிற்கான COP17 லோகோவை எந்த நாடு வெளியிட்டது? ஆர்மேனியா. அதாவது இந்த ஐக்கிய நாடுகள் உயிரியல் பன்முகத்தன்மை மாநாடு 2026, அதாவது இந்த வருஷம் ஆர்மேனியா நாடு நடத்த போறாங்க. சோ இந்த மாநாட்டுடைய லோகோ தான் ப்ளூ பட்டர்ஃப்ளை, அதாவது நீல பட்டாம்பூச்சி. 11வது ஐக்கிய நாடுகளின் நாகரிக கூட்டணி உலகளாவிய மன்றத்தை நடத்தும் நாடு எது? சவுதி அரேபியா. இது டிசம்பர் 14 to 15 நடத்தி முடிச்சிருக்காங்க. சோ இந்தியால இருந்து இந்தியாவுடைய குழுவா வழி நடத்தினது பி குமரன். இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து ஏவியாந்திரா என்ற வான்வெளி பயிற்சி நடத்தியது? இந்தியா ரஷ்யா சேர்ந்து டிசம்பர் 15 இருந்து 22 வரைக்கும் இந்த பயிற்சியை நியூ டெல்லியில நடத்தியிருக்காங்க. புத்தரின் புனித பிப்ரவா நினைவு சின்னங்களின் சர்வதேச கண்காட்சி எந்த நகரத்தில் திறக்கப்பட்டது? புதுடெல்லியில. இதை ஆரம்பிச்சு வச்சது நரேந்திர மோடி.